அத்தியாயம் 32 பரிணாமம். இந்த நேரத்தில் ஒரு மூலையில் முகம் சுளித்துக் கொண்டிருந்து ஒமேகாவை நிலவன் அழைத்தார். ஏனெனில் அவன் இனி நிலவனுக்கு பயனுள்ளதாக இருக்கப் போவதில்லை என்று உணர்ந்தார். நாளின் இறுதியில் நிலவனின் முன் நின்ற இந்த கோபாசுக்களுடன் ஒப்பிடும்போது ஒமேகா ஒரு உயரடுக்கு தர அசுரனாக மட்டுமே இருந்தான். அவனுக்கு மிக குறைந்த புத்திசாலித்தனம் இருந்தது. அவனுக்கு உத்தரவுகளைப் பின்பற்றுவது மட்டுமே தெரியும். அவர்கள் நிலவனை விட வலிமையானவர்களாக இருந்தபோதிலும் இந்த இரண்டு துணை உயிரினங்கள் யாரும் ருத்ராவைப் போல ஆணவமோ அல்லது அடாவடித்தனமோ கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் நிலவனின் அதிகாரத்தை மீறவோ அல்லது அவரை எந்த வகையிலும் கேலி செய்யவோ முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் ருத்ரா ஒரு புராண தரவரிசை உயிரினம் மற்றும் பசிலிஸ் என்ற தெய்வீக மிருகத்தின் 50% தூய இரத்த வம்சாவளியைக் கொண்டிருந்தார். நிலவனுக்கு இப்போதும் காட்பீஸ்களைப் பற்றி அதிகம் தெரியாது என்றாலும் அவை அவனுக்கு தெரிந்தவரை புராணக் கதைகளில் மட்டுமே இருந்ததால் சரியான மற்றும் நம்பகமான ஆதாரங்களைக் கண்டுபிடிப்பது அவரது முன்னுரிமை பட்டியலில் இல்லாததால் அவற்றைப் பற்றிய கூடுதல் தகவல்களைத் தேட அவன் முயற்சிக்கவில்லை. இந்த கட்டத்தில் ஒமேகா இறுதியாக வந்து நிலவனின் இடது பக்கத்தில் நின்றான். நிலவனின் மனதில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு புரியாததால் அவரது முகபாவனை ஆர்வமாக தெரிந்தது. சிஸ்டம் எவ்வளவு ஆகும்? தற்போதைய இனங்கள் அண்ட் தரவரிசை நிலையின்படி இந்த நடைமுறைக்கு ஹோஸ்டுக்கு குறைந்தபட்சம் 100 தரவரிசை மான்ஸ்டர் கோர்கள் தேவைப்படும். அமைப்பு பதிலளித்தது. அவ்வளவுதான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. இந்த நடைமுறைக்கான செலவு மட்டும் அவன் இதுவரை பயன்படுத்திய மான்ஸ்டர் கோர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டதால் நிலவன் ஆச்சரியத்துடன் கேட்டார். ஒரு வாரத்திற்கு முன்பு நிலவன் 50 ரேங்க் மான்ஸ்டர் கோர்களை சாப்பிட்டார். இப்போது தனது 6 ஜெனரல்களையும் பின்னர் கோபோல்டுகளையும் உருவாக்க 50 கோர்களை கிட்டத்தட்ட பயன்படுத்தினான். அவற்றில் 30 ரேங்க் மான்ஸ்டர் கோர்கள். அவை மிக உயர்ந்த தரம் வாய்ந்தவை மற்றும் அட்வென்சர் சங்கத்தின் தலைவராக இருந்த சாம்ராஜனுக்கு கூட கிடைப்பது கடினம். ஏனெனில் ஹோஸ்ட் உருவாக்க விரும்புவது நடைமுறையில் உள்ள துணை உயிரினத்தின் தற்போதைய தரவரிசையை விட பல தரவரிசைகளால் அதிகமாகும். ஹோஸ்ட் தேவையான அளவு அசுர கோர்களை பயன்படுத்தவில்லை என்றால் அதன் விளைவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை உயிரினத்தின் எந்த பண்புகளையும் அல்லது நினைவுகளையும் பெறாத ஒரு புதிய உயிரினம் உருவாகும். அமைப்பு விளக்கியது. நிலவன் ஒரு நிமிடம் யோசித்து காரணத்தை புரிந்து கொண்டார். அவன் செய்ய விரும்பியது குறைந்தபட்சம் 3 ரேங்க்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் எவல்யூஷனை தவிர்க்க வேண்டும். எனவே நிச்சயமாக அனைத்து மேம்பாடுகளுக்கும் பல கோர்களும் அது வெற்றி பெற மானாவும் தேவைப்படும். 2 கோபாசுக்களும் ஹாஃப்லாட் தரவரிசையில் இருந்ததால் செயல்முறை முடிந்த பிறகும் முடிவு ஒரே தரவரிசையில் இருக்கும் என்று நிலவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் கூடுதல் அசுர மையங்களை பயன்படுத்தி ஸ்பீசிஸ் தரவரிசையில் உள்ள வேறுபாட்டை ஈடு செய்ய வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக நிலவன் ஒப்பந்தத்திற்காக முன்பணமாக சாம்ராஜ் கொடுத்து தனது தர அசுரன் கோர்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை. அன்றிரவு அவன் குறைந்த தர கோர்களை மட்டுமே உட்கொண்டார். இதுவரை உயர்தர கோர்களை அரிதாகவே பயன்படுத்தினான். அவசர நிலைக்காக அவற்றை சேமிக்கவோ அல்லது பின்னர் எந்த பரிமாற்றத்திற்கும் பயன்படுத்தவோ அவன் விரும்பினான். எனவே அவனிடம் 100க்கும் மேற்பட்ட தரவரிசை அசுரன் கோர்கள் எஞ்சியிருந்தன. துல்லியமாகச் சொன்னால் அவை மட்டுமே அவனிடம் எஞ்சியிருந்தன. ஆனால் பின்னர் நிலவன் தன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கொடூரமான ஓநாயைப் பார்த்தான். இந்த உலகில் தான் சாப்பிட்ட முதல் பொருளை ஒமேகா வேட்டையாடி தனக்கு கொண்டு வந்த நேரத்தை நிலவன் தெளிவாக நினைவு கூர்ந்தான். வாண்ட்ரியா உலகிற்குள் நுழைந்த முதல் நாளே தன்னை வேட்டையாட முயன்ற ஓநாய்களின் கூட்டத்தை பயன்படுத்தி இந்த பயங்கரமான ஓநாயை உருவாக்கினான். அந்த ஓநாய்கள் அவனை கொல்லும் அளவுக்கு சென்றிருந்தன. அப்போதிருந்து அவனும் ஒமேகாவும் உற்ற பங்குதாரர்களைப் போல வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒன்றாக வேட்டையாடி பல ஆபத்தான அரக்கர்களையும் மிருகங்களையும் கொன்றனர். புகழ்பெற்ற சோமரையும் பாம்பை ஒன்றாகக் கொன்றனர். இது ஒரே நாளில் நிலவன் நிலை 3 இலிருந்து நிலை 30க்கு கொண்டு செல்ல வழிவகுத்தது.
நிலவன் இதுவரை உருவாக்கிய அனைத்து துணை உயிரினங்களிலும் ருத்ரா மிகவும் வலிமையானவராக இருந்த போதிலும் பாசிலிஸ் என்ற மாபெரும் மாறுபாடு இன்னும் அவனுக்கு முழுமையாக விசுவாசமாக இருக்கவில்லை, அல்லது அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட்ட பிறகும் நிலவனுக்கு அடிபணியவில்லை. மறுபுறம் ஒமேகா முதல் நாளிலிருந்தே நிலவனுடன் இருந்தார். நிலவனை பலவீனமாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தபோது அது அவனை பாதுகாத்தார். நிலவனுடன் வேட்டையாடி சண்டையிட்டார். போர்க்களத்தில் தங்கள் சக சிப்பாயின் உயிரை காப்பாற்ற இருமுறை யோசிக்காத வீரர்கள் போல. அதுதான் உண்மையான விசுவாசம். இது எல்லாம் மதிப்புக்குரியது என்று நிலவன் பேசி ஒமேகாவின் தலையில் ஒரு கையை வைத்து 2 கோபாசுக்களையும் அவரது வலது உள்ளங்கையை தொடும்படி கட்டளையிட்டார். ஒன்றினை நிலவன் கட்டளையிட்டார். தொகுப்பு செயல்முறை வழக்கம் போல் தொடங்கியது. நிலவன் வைத்திருந்த அனைத்து அசுர மையங்களும் உடனடியாக நிழலால் உறிஞ்சப்பட்டன. 3 மாதிரிகளும் அப்படியே உறிஞ்சப்பட்டன. இந்த முறை செயல்முறை இன்னும் சிக்கலானதாக இருந்தது. மேலும் நிழலுக்குள் திடீரென ஆற்றல் வெடிப்புகள் மற்றும் நில நடுக்கம் அழுத்தம் வெளியிடப்பட்டது. நிலவன் வியர்வை துளிகளை வெளியேற்றி தனது கவனத்தையும் சக்தியையும் தொகுப்பில் செலுத்தினாள். முன்பு எதையும் போலல்லாமல் நிலவன் இறுதியாக இந்த செயல்முறையை முடிக்க 4 மணி நேரம் ஆனது. பூம் பூம். நிலவன் இந்த தொகுப்பை மேற்கொண்டு வந்த இடத்திலிருந்து திடீரென ஒரு சக்தி வெடிப்பும் இரத்த வெறி மற்றும் கொடுங்கோன்மை நிறைந்த மிகவும் பயங்கரமான ஒளியும் வெடித்தன. சுற்றியுள்ள 2 கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு அடர்கருப்பு மற்றும் சிவப்பு சக்தி மேகம் வெளியேறியது. வெடிப்பின் சத்தம் 9வது மாடி முழுவதும் கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த வெடிப்பின் காரணமாக நிலவன் 10 மீட்டர் பின்னால் வீசப்பட்டார். சரியான நேரத்தில் அவரது காலில் இறங்க முடியவில்லை. ஓநாய் தலை, அகன்ற தோள்கள் மற்றும் கைகள், நிலவனின் அதே உயரம், நிலவனின் முன்கைகள் போன்ற நீளமான நகங்கள் கொண்ட ஒரு கருப்பு உயிரினத்தின் 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய உருவம். அந்த ராட்சத உருவம் 2 கால்களில் நின்றது. அதன் பின்னங்கால்கள் ஓநாய்கள் அண்ட் கோபோல்டுகளைப் போலவே இருந்ததால் சற்று கீழ்நோக்கி சாய்ந்தது. அதன் வாயிலிருந்து 2 நீண்ட கோரை பற்கள் வெளிவந்தன. அவை ஏராளமான கூர்மையான பற்களைக் கொண்டிருந்தன. 2 கோரை பற்களும் நிலவனின் தலையின் உயரத்திற்கு சமமாக இருந்தன. பின்னர் அந்த ராட்சத ஓநாய் போன்ற உயிரினம் ஒரு காதைக் கவரும் கர்ஜனையை வெளியிட்டு 9வது மாடியில் இருந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தனது இருப்பை அறிவித்தது. அந்த கர்ஜனை மட்டும்தான் சோனிக் பூம்களை ஏற்படுத்தியது. அதிர்ச்சி அலைகளிலிருந்து நிலவனின் உடைகள் காற்றில் பறந்தன. இந்த மாபெரும் உயிரினத்தின் கருப்பு கருவழியுடன் கூடிய ஒளிரும் சிவப்பு கண்களை பார்த்த நிலவன் திடீரென்று அதனுடன் பரிச்சயமான உணர்வை உணர்ந்தான். பின்னர் அந்த ராட்சத ஓநாய் உயிரினம் நிலவனை நோக்கி நடக்கத் தொடங்கியது. அதன் ஒவ்வொரு அடியும் அதன் உடல் அமைப்பு எவ்வளவு பெரியதாக இருந்ததனால் சத்தமாக அடியெடுத்து வைக்கும் சத்தங்களை எழுப்பியது. நிலவன் தவிர வேறு யாராவது இங்கே இருந்திருந்தால் இந்த மாபெரும் அசுரனால் வெளியிடப்பட்ட இந்த மகத்தான அழுத்தம் மற்றும் இரத்த வெறியால் அவர்கள் மயங்கி விழுவார்கள். பின்னர் ஓநாய் போன்ற உயிரினம் நிலவனின் முன் அதன் வலது முழங்காலிலும் வலது கை முஷ்டியிலும் தரையில் மண்டியிட்டது. அதே நேரத்தில் மற்றொரு காலை வளைத்து இடது கை அதன் முழங்காலில் இருந்தது. ஒரு மாவீரன் தன் ராஜாவின் முன் மண்டியிடுவது போல. நிலவன் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி தன் முன் மண்டியிட்டு அசுரனின் தலையில் மெதுவாக தன் உள்ளங்கையை வைத்தான். நீ ரொம்பவே வலிமையா மாறிட்டியே ஒமேகா. நிலவன் மகிழ்ச்சியான குரலில் சொன்னான். தொகுப்பு செயல்முறை வெற்றிகரமாக இருப்பதையும் ஒமேகா இறுதியாக முன்பை விட மிகவும் வலிமையாக மாறுவதையும் பார்த்து உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தான். அப்போதுதான் ஒரு கரகரப்பான கிராமிய குரல் நிலவனின் காதுகளை எட்டியது. தேங்க்ஸ் மாஸ்டர். நிலவனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அந்த குரல் வேறு யாருடையதுமல்ல, ஒமேகாவின் குரல். இந்த பரிணாமத்திற்குப் பிறகு அவனால் இப்போது பேச முடிந்தது. நிலவன் சிறிது சந்தேகம் கொண்டு அந்த அமைப்பை கட்டளையிட்டார். ஒமேகா புள்ளிவிவரங்கள் மற்றும் திறன்கள் அனைத்தையும் எனக்குச் சொல்லுங்கள். நிலவன் தனது அதிகாரப்பூர்வமான தொனியில் அமைப்பை கட்டளையிட்டார்.
கீழ்நிலை அதிகாரியின் புள்ளிவிவரங்கள் பின்வருமாறு. பெயர் ஒமேகா. இனம் லைகான். வேரியண்ட் ஃபென்ரிர். துணை அதிகாரி ஃபென்ரிர் என்ற தெய்வ மிருகத்திற்குச் சொந்தமான ஒரு செயலற்ற இரத்தக் குடும்பத்தை அழைத்துள்ளார். தற்போதைய இரத்த வரிசை தூய்மை 20%. பரிணாமத்திறன் திறக்கப்பட்டது. மற்ற அரக்கர்கள் மற்றும் மையங்களை சாப்பிடுவதன் மூலம் நிலையை மேம்படுத்தலாம். மேலும் அதே இனத்தின் உயர் மற்றும் தூய்மையான இரத்தக் கோடுகள் அல்லது பிற கடவுள் விலங்குகளின் வழித்தோன்றல் இனங்களுடன் தரவரிசையை மேம்படுத்தலாம். தரவரிசை இறைவன். நிலை 55. வலிமை 350. வேகம் 270. திறமை 240. பாதுகாப்பு 200. மானா 180. செயலில் உள்ள திறன்கள் மற்றும் திறன்கள். ஷ்ரெடர் நகங்கள். நீண்ட தூர நக தாக்குதலைச் செய்ய துணை அதிகாரிகளின் நகங்களை சுற்றி மிகவும் அழிவுகரமான மானாவை பயன்படுத்த முடியும். வெறித்தனம். துணை அதிகாரிக்கு 2 மடங்கு உடல் வலிமையையும் குறுகிய காலத்திற்கு தாக்குதல் வலிமையையும் அளிக்கிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட இரத்த வழி விளைவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தலாம். இரத்த வெறி. கீழ்நிலை வீரர் ஒரு இலக்கில் கொல்லும் நோக்கத்தை மையப்படுத்தி அதை 20 வினாடிகளுக்கு பயமுறுத்தும் நிலையில் வைக்க அனுமதிக்கிறது. கொடுங்கோலனின் கர்ஜனை. துணை அதிகாரியின் கர்ஜனை 200 மீட்டர் சுற்றளவில் உள்ள உரிமையாளர் மற்றும் சக துணை உயிரினங்களைத் தவிர வேறு யாரையும் திசை திருப்பக்கூடும். நிழல் மாற்றம். கீழ்நிலை வீரர் உடனடியாக நிழலைக் கொண்ட பார்வையில் உள்ள இடத்திற்கு பயணிக்க முடியும். நிழல் இணைப்பு. துணைப்பிரிவை ஹோஸ்டின் நிழலின் கீழ் ஒன்றிணைத்து மறைக்க அனுமதிக்கிறது. செயலற்ற உள்ளார்ந்த திறன்கள். லைகன் கொடுங்கோலன். லைகோஸ் ஓநாய் தொடர்பான எந்த இனத்தின் மீதும் கட்டளையிடவும் அதிகாரம் செலுத்தவும் துணை உயிரினத்தை அனுமதிக்கிறது. விழுங்குபவர். துணை இனத்தைச் சேர்ந்தவர் மற்ற உயிரினங்களின் இரத்தக் கோடுகளை உறிஞ்சி சுத்திகரிக்க அனுமதிக்கிறது. உருமாற்றம். கீழ்நிலை அதிகாரியை மனித உருவத்திற்கு மாற்ற அனுமதிக்கிறது. மீளுருவாக்கம். கீழ்நிலை அதிகாரி தொடர்ந்து வேகமாக தன்னை குணப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறது. புதிய மேம்படுத்தலுக்குப் பிறகு ஒமேகா பற்றிய அனைத்து புள்ளிவிவரங்களையும் படித்த பிறகு நிலவன் திகைத்துப் போனார். இது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. அவன் ஆச்சரியத்துடன் மட்டுமே பதிலளிக்க முடிந்தது. என்ன ஒரு இரத்தக்களரி நரகம்!